அது மட்டும் இல்லாம முதல் முறை கத்தியால குத்தும் போது 2.25 இன்ச், அடுத்த முறை குத்தும் போது 3 இன்ச் கத்தி உள்ள இறங்கிருக்கு. யுவர் ஆனர், பாரதியோட முழு பலத்தையும் பயன்படுத்தி பொம்மைய குத்தும் போது கத்தி 2.25 இன்ச் கூட உள்ள போகல. சம்பவம் நடந்த இடத்துல பாரதி கத்திய எடுத்து துரைய மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்களே தவிர அவங்க கத்தியால குத்தல. யுவர் ஆனர், பாரதி தான் கத்தியால துரைய குத்தி இருக்காங்க. அப்ப இருந்த வேகம் வேற. ஒருத்தங்களை கொல்லும்னு கொலவெறியோட குத்தும் போது சாதாரண மனுஷனுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும். அதனால கத்தி இன்னும் ஆழமா இறங்கியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பெட்ரோல் கேன் எடுத்துட்டு போய் பணத்தை காட்டுல வச்சு எரிச்சிருக்காங்க. எரிக்கப்பட்ட இடத்துல கிடந்த பெட்ரோல் கேன்ல பாரதியோட கைரேகை இருக்கு. இதை தவிர இந்த கொலையை பாரதி தான் பண்ணாங்கிறதுக்கு வேற என்ன ஆதாரம் தேவையா இருக்கு? மதுமிதா தேவையில்லாம இந்த கேஸை திசை திருப்பி கோர்ட்டார் நேரத்தை வீணடிக்க பாக்குறாங்க. That's all, Your Honor. Your Honor, மிஸ் மதுமிதா பாரதி துரையை கொலை பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்காக சில விஷயங்களை செஞ்சு காட்டினாங்க. இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்னு சொல்றது அனுமானமா இருக்கலாமே தவிர இதெல்லாம் பாரதி கொலை பண்ணலன்னு சொல்றதுக்கான ஆதாரமா இந்த கோர்ட் ஏத்துக்க முடியாது. Your Honor, கோர்ட்டுக்கு வேண்டியது ஆதாரங்களும் சாட்சியங்களும் மட்டுமே தவிர இதெல்லாம் கிடையாது. எதிர்த்தரப்பு வக்கீல் மதுமிதாவால பாரதி இந்த கொலையை பண்ணலன்னு நிரூபிக்க முடியல. ஆனா இந்த கொலைய பாரதி தான் பண்ணாங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. Your Honor, கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள்ல பாரதியுடைய கைரேகையும் ப்ரூஃப் ஆயிருக்கு. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில இந்த கொலைய பாரதி தான் செஞ்சாங்கன்னு கோர்ட்டார் முன்னாடி ப்ரூஃப் ஆயிருக்கு. அதனால பாரதிக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை வழங்கும்படி மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆதி, என்னால இதுக்கு மேல எதுவும் பேசி கோர்ட் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. சீக்கிரமா வாங்க ஆதி. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு பாரதி இந்த கொலைய பண்ணலன்றதுக்கு எந்த விதமான சாலிட் ப்ரூஃபையும் கோர்ட்ல எதிர்த்தரப்பு வக்கீல் மதுமிதா சமர்ப்பிக்க தவறிட்டாங்க. தவக்கல என்ன இப்படி சொல்றாங்க? நீங்க பதறாதீங்க பாட்டி. அண்ணா அண்ணி விஷயமா தான் எங்கேயோ போயிருக்காரு. நீங்க தைரியமா இருங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த வழக்குல பாரதி தான் குற்றத்தை பண்ணிருக்காங்கன்னு எந்த சந்தேகமும் இல்லாம தெளிவா உறுதிப்படுத்தப்பட்ட கொலை. அதனால தெளிவா பாரதி தான் உண்மையான குற்றவாளின்னு இந்த கோர்ட். யுவர் ஆனர், பாரதி கொலை பண்ணல. ஹலோ மிஸ்டர், கோர்ட்ல இப்படி எல்லாம் வந்து பேசக்கூடாது. இன்ஸ்பெக்டர் இருங்க, அவர் ஏதோ சொல்றதுக்கு வந்திருக்காரு. அவரை விடுங்க. நீங்க ஏதாவது சொல்லணும்னா இந்த சாட்சி கூண்ல வந்து நின்னு சொல்லுங்க. யுவர் ஆனர், இவர் தேவையில்லாம கோர்ட்டார் நேரத்தை வீணடிக்க பாக்குறாரு. பாரதி தான் கொலையை பண்ணாங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கிறப்ப இவர் சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யுவர் ஆனர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், துரைய கொலை பண்ணது பாரதி இல்லைன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல யுவர் ஆனர், ஆனா செத்து போனது துரையே இல்லைன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? துரை சாகலையா? எஸ் யுவர் ஆனர், அவன் சாகல. அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர்.
இவன் எப்படிங்க ஆதிக்கிட்ட மாட்டினா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல பவானி. போச்சு. இந்த ராஸ்கல் கோட்லிக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல. இந்தாங்க மேடம். இன்னியோட துரையோட கதை முடிஞ்சது. இவனை வச்சு அந்த பாரதியோட சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். தீப்பெட்டியை கொடுங்க. அடி பாவி, உனக்காக எவ்வளவு பண்ணிருக்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னைய கொல்ல பாக்குறியா? ஏய்,